ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஹோம்மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோவில் எங்களுடைய தோட்டத்தை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அந்த ஃபார்முக்கு நான் போயிட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, உடம்பு நல்லா இல்லாததுனால. ஸோ எல்லாமே ஆட்களை வச்சு தான் நாங்கள் பராமரித்தோம். ஸோ இங்கே பாருங்களேன், வாழை மர தோட்டம் தான். இதில் நாங்கள் சில பிளான்ஸ்லாம் வச்சுருப்போம். அதில் தான் சில வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த பிளிம்பின்னு சொல்லுவாங்க, அதாவது புளிச்சிக்காய். இந்த சீசன் போல் நிறைய பூவும் இருந்திருக்கு, காயும் காய்ச்சி கீழே நிறைய தொழிஞ்சு விழுந்துருந்துச்சு. ஸோ பூக்கள் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். குட்டி குட்டி குட்டியாக அந்த புளிய பூ இருக்கும்ல, அதில் ரெட் கலரில் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் காய் வந்து இப்படி தான் கொத்தாக தான் அப்படி காய்க்கும். சில டைம் வெயிட் தாங்காமல் கீழே கூட மரங்கள்லாம் வந்து கொப்போடு அப்படி முறிஞ்சு விழுந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இது ஆக்சுவலாக நிறைய பறித்தோம், பட் வீடியோ எடுக்க தான் முடியல. இது போக முட்டை பழங்க, எக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிளான்ஸும் இருக்குது. நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வாழைமர தோட்டம் தான், பட் அதில் இந்த கொஞ்சம் மரங்கள்லாம் வச்சுருக்குறோம், தென்னை மரம் அதெல்லாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை காந்தாரி மிளகு நிறைய காய்ச்சிருந்துச்சு. இது வந்து நம்ம நார்மலாக வந்து மிளகாய் அப்படின்னா பச்சையிலேருந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் மாறும் இல்லையா, இது வந்து வெள்ளை கலர்லேயே காய்க்கும். காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் கலரில் மாறும். ஸோ நிறைய காய், ஒரு செடி தான் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதுவும் இந்த வாழை மரத்தில் நமக்கு உரங்கள் போடுவோம்ல, அதை நிறைய பிடிச்சிட்டு சூப்பராக ரொம்ப பெரிய ரொம்ப ஹெல்த்தி பிளான்ட்டாக வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்படி கொஞ்சம் நடந்து போகலாம். ஆட்கள் வச்சு தான் நாங்கள் பராமரிக்கிறோம். இது நிறைய செவ்வாழை கன்று தான் இருக்கும், பட் இப்போதைக்கு செவ்வாழையில் நான் சேல் பண்ணுறதில்ல, ஹெல்த் இஷ்யூஸ்னால். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இன்னொருத்தவங்க காண்டாக்ட் நான் கொடுத்துருந்தேன். இதுவும் காந்தாரி மிளகு தாங்க, ஆனால் இது வந்து பச்சை கலர்லேருந்து ரெட் கலர் மாறக்கூடியது. ஸோ எனக்கு அங்கங்கே கொஞ்சம் காந்தாரி மிளகும் நிறையவே இருக்கும். அப்புறம் கத்திரிக்காயும் நிறைய இருக்கும், பட் இப்போதைக்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் திரும்பி தான் நாங்கள் வந்து நட போகிறோம். இதுவும் இன்னொரு காந்தாரி மிளகு, ரெட்லேயே ரொம்ப இன்னும் குட்டியாக இருக்கும், நார்மல் க்ரீன்லேயே இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த கலரில் மாறி தான் நல்லா ஃபுல் ரெட்டாக உங்களுக்கு மாறும். இந்த கலரில் உங்களுக்கு மாறும். அது போக பப்பாளிங்க, எங்கள் தோட்டத்தில் வந்து பப்பாளிக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு சீசனில் மொத்தமாக காய்ச்சி தள்ளும், ஒரு சீசனில் சுத்தமாக காயே இருக்காது. கொத்து கொத்தாக விழுந்து மரம் வெயிட்டு தாங்காமல் கூட முறிஞ்சு விழுந்த நாட்கள் நிறையவே உண்டு. ஸோ இதுவும் ஒரு காந்தாரி மிளகு தான். டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப புஷியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி போகலாம். அடுத்தது ஒரு பப்பாளி. ஸோ அங்கங்கே பப்பாளி எங்கெல்லாம் இருக்குதோ கொஞ்சம் வேலி உரமெல்லாம் வச்சு விட்டுறது. அடுத்தது சேனைக்கிழங்குங்க. ஸோ இதுவும் அப்படி தான், கொஞ்சம் வேலி உரமாக எதெல்லாம் இருக்குதோ அப்படி கொஞ்சம் முளைக்க போட்டாச்சு. ஸோ நிறைய வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா வழுதனங்காவும் இந்த பிரிஞ்சால், இது கத்திரிக்காயும் நாங்கள் அடிக்கடி போடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப முத்தி போயிடுச்சுங்க, 2 வருஷம்லாம் ஆகிடுச்சு இந்த வழுதனங்காய். ஸோ இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதை விட முடிச்சு எடுத்தது மறுபடியும் நாங்கள் விதைக்க போடுவோம். பார்த்திங்களா எவ்வளோ பெரிய செடின்னு. இதுலேருந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு வழுதனங்காயில். இது போக பக்கத்துலேயும் கத்திரிக்காய் அதெல்லாம் நிறையவே போட்டிருப்போம். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸுங்க, தட்டைப்பயிர் சொல்லுவோம் இல்லையா, அது பார்க்கலாம். அதுவும் நிறைய இப்போ போட்டிருந்தது தான். ஸோ அதுவும் நிறையவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, பட் ரொம்ப கம்மியாக தான் இந்த வாட்டி போட்டிருக்கோம். ஒரு செடி அங்கங்கன்னு தான் இருக்குது. கொஞ்சம் படத்தி விட்டோம்னா நல்லாவே காய்க்கும். ஸோ இதுதான் நம்மளோட நீலப்பயிர். இதில் சீடுக்கெலாம் கூட நிறையவே எடுத்துக்கலாம் நம்மளே. சிகப்பு கீரைங்க நல்லா முத்திடுச்சு. கொஞ்சம் பராமரிக்கிறது இப்போ தானே பராமரிச்சிருக்கோம், ஸோ அதனால் கொஞ்சம் ரீகெயின் பண்ணிக்கணும். அடுத்தது நெல்லிக்காவும் நாங்கள் வந்து நர்சரியில் வாங்கினதுனா சின்னதுலேயே கொஞ்சம் காய்ச்சிதுங்க, இந்த குட்டி செடியில் இப்போ காமிச்சிருந்தோம் இல்லையா அதில். இது போக பார்த்திங்கன்னா அந்த கோவக்காவும் இருக்குங்க. மழையே இல்லாமல் அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப ஒரு 1 month பிஃபோர் எடுத்தது, இப்போ தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதனால தான் வறண்டு அப்படி இருக்குது. இந்த டைம் மழைலாம் பெஞ்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இங்கே பாருங்களேன் கோவக்காய். ஸோ இதில் வந்து காயே இல்லை போல் அப்படின்னு நினச்சா பார்த்தா பழுத்ததே ஒன்று இருந்தது. இது போக அங்கங்கே கொஞ்சம் குட்டி குட்டியாக காய். ஸோ நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பராமரித்தோம்னா இன்னுமே நிறையவே காய்க்கும் கோவக்காய். காய்க்க ஆரம்பிச்சினாலே போதுங்க, நல்லா பந்தல் கட்டி விட்டோம்னா சூப்பராக நிறைய காய் எடுத்துக்கலாம். இந்த மல்லிகை என்னோடய ஃபேவரெட்டுங்க. இது வந்து 3 அடுக்கு மல்லிகை. ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய பூங்க, அவ்வளோ இருந்துச்சு. இது வந்து மல்பரி, ரொம்ப நீளமான மல்பரி இருக்கும்ல, நல்லா நீளமாக காய்க்கும்ல, அதுதான். அதில் காய் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் 1 by 1. ஆனால் இது வந்து குருவிகள் மட்டும் பார்த்துச்சுன்னா அந்த மல்பரி எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பழுக்க ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ பாருங்களேன் இப்படி இருக்கா, நீளமாக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் நீளமான வெரைட்டி. நான் யூஸ்வலாக ஹார்வெஸ்டிங் இதுக்கு முன்னாடி போட்ட மல்பரி வந்து வேறு நார்மல் வெரைட்டி, அது வந்து இன்னொரு தோட்டத்தில் இருக்குது. இது போக ட்ராகன் செடி இருந்துச்சுங்க. ஆக்சுவலி இதை வச்சு விட்டு வருஷம் ஆயிடுச்சு. நல்லா படத்தி விட்டுருந்தோம் அப்படின்னா சூப்பராகவே உங்களுக்கு காய்க்கும். பட் ஆனால் நாங்கள் கொஞ்சம் சொன்னேன்ல ஹெல்த் இஷ்யூஸ் பராமரிக்கலை, அந்த மாதிரி ஆனதுனால அப்படியே இதாகிடுச்சு. இது வந்து ரம்பைங்க. அடுத்தது பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அது இறைச்சி மசாலா அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். இதுதான் என்னோடய முட்டைப்பழம்னு சொன்னீங்கல்ல, முட்டைப்பழம் மரம் எல்லாமே வறண்டு அப்படி இருக்குது. பட் ஆனால் இப்போ ரொம்ப தெளிவாகிடுச்சு. நான் அந்த 1 month பிஃபோர் எடுத்ததுனால மழை நல்லா இருந்துச்சு இல்லையா, ஸோ நல்லாவே எல்லாமே தேறி சூப்பராகவே வந்துடுச்சு. செம்பருத்தி இது எப்போவுமே பூ பூக்கும், அவ்வளோ பெரிய இது. பட் இதுவும் வறட்சியில் அப்படியே இருக்குது. ஸோ தண்ணியும் விடுறது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீ ஆள் வச்சு நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சப்போட்டா. இதெல்லாமே நாங்கள் வந்து நர்சரியில் வாங்கி வச்சுனா சின்னதுலேயே காய்க்கக்கூடியது. அப்புறம் இது நம்ம பீனட் பட்டர் ரொம்ப பெரிய மரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஹார்வெஸ்டிங்னு சொல்லி போட்டிருப்பேன், அறுவடைன்னு. ஸோ இப்போ வந்து அடுத்த சீசன் நல்லா பூக்க ஆரம்பிக்குது. இதுவும் இன்னொரு கோவக்காய் இது. ஸோ நிறைய இதான் எங்களோட தோட்டம். நான் ஒரு தோட்டம். எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்க. அந்த பேஷனில் தான் ரொம்பவே வளர்க்க ஆரம்பித்தேன். பட் ஒரு 2 வருஷமாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்ததில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ திரும்பி ஆட்கள் வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி எல்லாமே பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ பார்க்கலாம், ரீபேக் கொடுக்கலான்னு பார்க்குறேன் எல்லாத்துக்கும். இது சித்திரத்தைங்க. ஸோ இதுவுமே நான் அறுவடை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து ரெட்டு சந்தனம். இப்படி அங்கங்கே கொஞ்சம் எனக்கு வந்து எங்கள் தோட்டத்தில் டிஃப்ரெண்ட்டான நிறைய மரங்கள் எனக்கு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் பார்ப்போம், கடவுள் எனக்கு நல்லா ஹெல்த்து கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்கள் வச்சாவது வைக்க முடிஞ்சதுன்னா பண்ணுறோம். இன்னொன்று ஷிஃப்டிங், ஒவ்வொரு வருஷமும் ஷிஃப்டிங் இருக்கிறது போது இந்த பிளான்ஸ் ஒவ்வொன்றையும் நான் மாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் நான் முக்கியமாக சொல்கிறேன். இந்த மரம் தேக்கு. ஸோ அந்த தேக்கு வச்சு ஒரு 5 years கிட்ட இருக்கும், அவ்வளோ பெருசாக வந்துருச்சு. இந்த தோட்டத்தில் உள்ள மரங்கள் செடிகள் எல்லாமே நான் காமிச்சாச்சு. இது தேக்குங்க. இந்த தேக்கு வச்சு ஒரு 5 வருஷம் இருக்கும், அவ்வளோ பெரிய தேக்காக வந்துடுச்சு. இது செவ்வாழைங்க. எல்லாம் அறுவடைக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்குது, மீதியெல்லாம் ரெடி ஆகலை. ஸோ மொத்தமாக நாங்கள் போடுறதில்ல, அப்பப்போ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி ஆட்கள் வச்சு தான் நாங்கள் பராமரிக்கிறோம். ஸோ இதோட அறுவடை தான் நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன். இது மோர் மிளகாங்க. இவ்வளோ தாங்க. இனி என்னோடய மாடி தோட்டம் புதுசாக நான் அப்டேட் பண்ணதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சென்னை ஹோம் மேக்கருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.